الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين صدق الله العظيم. أن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال ما كان الرفق في شيء إلا زانا وما نزع من شيء إلا شانا رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. ஆழத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற ஏகவல்லனாகிய அந்த அல்லாஹுவை ஆரம்பத்தில் புகழ்ந்து கொள்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சகல காரியங்களையும் தனிமையிலிருந்து செயலாற்றி கொண்டிருப்பவன். திருமறையிலும் வல்லவன் அல்லாஹ் தன்னை பற்றி குல்ஹு அல்லாஹு அஹத், நபியை கூறுகிறார்களாக அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத், மேலும் யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை கொண்டு சாட்சி கூறத்துக்கு பின்னால் உலகத்திற்கு ஹிதாயத் ஏந்தி வந்த எங்கள் நாயகம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபியீன்கள், நல்லோர்கள், உலமாக்கள் மேலும் யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பின்பற்ற போகின்றார்களோ அத்தகைய அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாதாக. ஜுமாவுக்கு சமாளிச்சிருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கின்றானோ அவைகளை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு விளக்க வைத்திருக்கின்றானோ அவைகளை முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் என்னை ஞாபகப்படுத்திக் கொள்வதுடன் உங்களுக்கும் வசியை செய்து கொள்கின்றேன். மேலும் எல்லா நிலைகளிலும் வல்லவன் அல்லாஹ்வை கொண்டு அஞ்சு கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியை செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும், எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டு அஞ்சு கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் நிதானம், அன்பு, மரியாதை, வரவேற்பு, விட்டு கொடுத்தல், இது போன்ற சிறந்த பண்புகளால உயர்ந்த ஒரு காலம் இருந்தது. எங்க பார்த்தாலும் விட்டு கொடுத்தல், நிதானமாக நடந்து கொள்ளுதல், நிதானமான பேச்சு, அன்பாக நடந்து கொள்ளுதல், யாரையும் குரோதமான கண்ணோட்டத்தில் பார்க்காம இருத்தல், இப்படியான உயர்தரமான பண்புகளை கொண்ட ஒரு காலம் இருந்தது. ஏதாவது தவறு நடந்து விட்டாலும் அதை மன்னிக்கிறது, மறக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்பு கொடுக்கிறது, காரணங்கள் சொன்னால் காரணங்களை ஏற்றுக்கொள்ளுதல், இப்படியான பல சிறப்புகள் பொதிந்த பண்புகள் இருந்த ஒரு காலம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் ஒட்டி இருந்த காலம். கைருல் குரூனி கர்ணி, காலங்களிலே சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலமாக இருந்தது. காலம் செல்ல செல்ல நபியாக நுபுவத்தை விட்டு சமூகம் தூரமாக கைருல் குரூன் என்ற காலங்களிலே சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தை விட்டு தூரமாக மனிதர்களுடைய பண்புகள் எல்லாம் வித்தியாசமான கோணத்தில் காணப்படுது. அன்பார்ந்தவர்களே, உம்மத்துடைய தர்பியத்தும் தாலீமும் சீர்திருத்தம், அவங்களுடைய கல்வி எல்லாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நபுவத்துடைய வழியால் தான் நடாத்தப்பட வேண்டும். உலகத்தில் 1000 கருத்துகள் இருந்தாலும் கூட நபி அவர்கள் ஒரு மனிதனை சீர்திருத்ததுக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட வழி என்ன, அல்லாஹ் நபி அவர்களுக்கு காட்டிய வழிமுறை என்ன, இதுதான் உம்மத்தினுடைய வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர ஆயிரக்கணக்கான கருத்துகள் சொல்றதாலேயோ ஆயிரக்கணக்கான செமினார்கள் செய்வதனாலேயோ எங்களுக்கு இதுல வரக்கூடிய பிரயோசனத்தை எதிர்பார்க்கலாம். அன்பாதவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை திருத்துவதற்காக வேண்டி, ஒரு மனிதன் நல்ல வழியில் எடுப்பதற்காக வேண்டி என்ன வழிமுறைகளை கையாண்டார்கள், அதை எப்படி செய்து காட்டினார்கள். ஒரு மனிதன் தவறு செய்கிறான், இந்த மனிதனை எப்படி சீர்திருத்தலாம், இவரை எப்படி மன்னிக்கலாம், இவரை எந்த வழியில கொண்டு வரலாம் என்ற நிதான போங்கு அது நுபுவத்துடைய வழியில் மாத்திரம்தான் காணேன். நபியுடைய பள்ளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு காற்றிலிருந்து வந்த ஒரு அரபி, காட்டரபின்னு சொல்றோமா, ஆராபி காட்டரபி வந்து மஸ்ஜிதுக்குள்ளே சிறுநீர் கழிச்சு விட்டார். அன்பாந்தவர்களே, சாதாரண விஷயம் இல்லை. மஸ்ஜிதுக்குள்ளே வந்து சிறுநீர் கழிக்குது என்று சொல்வது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சஹாபாக்கள் எழும்பி ஓடினாங்க தடுப்பதற்காக வேண்டி. அவரை தடுக்க ஓடின சஹாபாக்களை நபியாவை தடுத்தார்கள். ஓடாதீங்க, அவரை விடுங்க, அவரை சிறுநீர் கழிக்கட்டும். பள்ளியிலே மஸ்ஜிதுல வந்து ஒரு மனுஷன் சிறுநீர் கழிக்கிறாரு, இவரோட நபியாவுடைய பண்பாடுகள், நுபுவத்துடைய வழிமுறை, நடந்து கொண்ட முறை வித்தியாசமான முறை. ஏச இல்ல, அடிக்க இல்ல, கடிஞ்சு கொள்ள இல்ல, மானங்கள் போக்கப்பட இல்ல. பள்ளியில நீ பள்ளியில பல்ல வந்து முஸ்லிம் கழிச்சிடான்னு சொல்லி இது பள்ளிக்கு வெளியே ஒரு பெரிய ஒரு பிரசங்கமாக ஒரு குறையாக பேசி எதுவுமே செய்யப்பட இல்லை. இப்படியாக ஒரு தவறு நடக்குது. இந்த தவறுடைய கட்டத்தை மனிதனை எந்த நிலைமையில வச்சு சீர்திருத்தலாம் என்ற சிந்தனை தான் நுபுவத்துடைய சிந்தனை. உலகத்துடைய சிந்தனை கடினமான போங்கு, ஏசுறது, அடிக்கிறது, மானத்தை போக்குறது, இப்படியான கடினமான போங்கு. இதால் அவர் சீர்திருந்துவாரு, இவரை மானத்தை போக்கிட்டால் இவர் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளேலும், இப்படியான சிந்தனை இது எங்கள்ல அப்படி ஆட்கொண்டிருக்கு. நபியோட காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிதான போங்கு சொன்னாங்க, சிறுநீர் கழிக்கிற விடுங்க, அவர் கழிக்கட்டும். எந்த அளவு நீங்க போயிட்டு அவரை தடுக்கிறதால வரக்கூடிய வருத்தம், அவருக்கு வரக்கூடிய வருத்தம் இருக்கிறே, இது பள்ளி உள்ளால் மஸ்ஜிதுக்குள்ளே சிறுநீர் கழிப்பதை விட பெரிய வருத்தம் அது. அதனால விடுங்க, அவர் நிலைமை சீராகும். அவரை பாட்டார் வேலையை முடிச்சதுக்கு பின்னால் அழைச்சாங்க நபி. அவங்க சொன்னாங்க, இன்னாது மஸ்ஜித், இது பள்ளி, இது இந்த பள்ளியில வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கோ வேற வேற மற்ற காரியங்களுக்குள்ள இடம் இல்லை. இதுல வந்து தொழணும், குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், இப்படியா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நபி அனுப்பினாங்க. அன்பாந்தர்களே, எங்கள்லையும் வார்த்தான் தவறொன்று நடக்குது, நிதானமான போங்குல தான் நாங்க யாரையும் திருத்துறதுக்கு முன் வர வேண்டுமே தவிர, அன்பால சாதிக்கணுமே தவிர அதிகாரத்தால சாதிச்சால் அது நடக்கிறது குறைவு. நான் நினைக்கிறோம், ஒரு தவறு செய்யற ஒரு ஆளை கடினத்தால கடிஞ்சு கொள்றதால மானங்கள் போக்கப்படுறதுனால அவர் திருந்துவார்னு நான் நினைக்கிறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்கள்ல இருக்குது. ஆனால் தவறு செய்தவர் அவர் என்ன உணர்றார் என்றால், ஏண்ட இஸ்லாக ஏண்ட சீர்திருத்தத்தை நாடாத மக்கள் இவங்க, அதனால அவர் இருக்கிற இடத்துல விடவும் இன்னொரு படித்தரம் உயர்ந்து இன்னும் பாவத்திலேயோ தவறில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். விடுற சிந்தனை அவருக்கு இல்லை. எங்கட நடவடிக்கை, எங்கட பாவனை, அணுகிற முறை பிழையானதுனால மக்கள் எங்களை விட்டு தூரமாகறாங்களே தவிர மக்கள் எங்களோட நெருங்குறாங்க இல்லை. எங்க அணுகுமுறை பிழை, நாங்க சொல்லி கொடுக்கிற முறை பிழை. அன்பானவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார். ஒரு வாலிபர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார் நபி அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்க அப்படின்னு. எப்படியான கேள்வி? உலகத்துல கேட்க கூடாத ஒரு கேள்வி, அதுவும் நபி அவங்கள்ட்ட போயிட்டு கேட்க கூடாத கேள்வி உண்டது. யார்கிட்டையுமே கேட்க கூடாது, நபி அவங்கள கேட்கவே கூடாது. இப்படியான வார்த்தை அவர் கேட்கிறார். இவரோட எப்படி நடந்து கொள்ளணும்? எங்கட காலமா இருந்தால் என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்னெல்லாம் பேசப்படும், அவருக்கு எப்படியெல்லாம் கடிஞ்சு கொள்வாங்க, இவரை பத்தி ஊருக்குள்ள என்னெல்லாம் பேசுவாங்க. இப்படி எல்லாம் கேட்டுட்டாரு. இப்படி இல்லாத பொல்லாத ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் எல்லாம் சமூகத்தில் இந்த வாலிபரை பத்தி பேசப்படும். அன்பானவர்களே, சஹாபாக்களும் கத்தினாங்க தான், சத்தம் போட்டாங்க தான். ஆனா நுபுவத், நபித்துவம் தர்பியத்து கொடுக்குது. நபித்துவம் அழகான ஒரு வழியை காட்டுது. இப்படி ஒரு ஆள் கேட்டு வந்துட்டால் இவரோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், அதுக்கு என்ன வழி? அன்பானவர்களே, சஹாபாக்களை அமைதிப்படுத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சொன்ன ஆள் கிட்ட கூப்பிட்டாங்க. அவரை கிட்ட அழைச்சாங்க. அழைச்சு கேட்டாங்க, உங்களோட தாயோட வேற யாராவது விபச்சாரம் செய்வது நீ விரும்புவீங்களான்னு கேட்டார். அவர் உடனே அதை மறுத்துட்டார். அப்படி நான் விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ். அதே போலத்தான் இன்னொருடைய தாயோட யாருமே விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டாங்க. இப்படி என்று மகளை கேட்டாங்க. விரும்ப மாட்டேன்னு சொன்னார். திருப்பி கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரி, அதே பதில் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. உங்களோட சாட்சி அப்படியே வந்துச்சு. விட உங்களோட மாமி, இவ்வளவு பேரையும் கேட்டாங்க. அன்பான சகோதரே, நாங்க நடந்து கொள்ற விதம் வித்தியாசம், நபி அவங்க எங்களுக்கு காட்டி தந்த முறை ஒரு வித்தியாசமான முறை. எங்களோட முஆஷராத், எங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் இது இல்ல, எங்களோட முஆமலாத், எங்களோட குடுக்கல் வாங்கலும் இல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் இல்ல, வெளி வாழ்க்கையும் இல்லை. ரெண்டிலையுமே இஸ்லாம் வெளியான ஒரு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சார்வலே, எல்லா காரியத்தின் நிதானம். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், இவ்வளவு நிதானம் இந்த வாலிபரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஆயத்தை சொல்லுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, நீங்க நிதானமாக நடந்து கொள்றது இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நபி அவர்கள் நிதானமாக நடந்து கொண்டதை வச்சு அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நீங்க மக்களோட நிதானமாக, நளினமாக, அன்பாக, சரியான ஒரு நிதான சொஃப்ட் இரக்க பண்பு, இப்படி நடந்து கொண்டது அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு அருள்னு சொல்றான். யாருக்காவது ஊர்ல ஒரு ஆளுக்கு நிதானமான போங்கு, நல்ல தன்மை, மக்களோட அன்பா நடக்கிறது, அன்பாக பேசுறது, இப்படியான ஒரு சிஃபத்து ஊருக்குள்ள ஒரு ஆளு கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க விளங்கி கொள்ளுங்க, இது அவரால உண்டாக்கப்பட்டதில்லை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டானு, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, நீங்க அன்பாக நடந்து கொள்றது, நிதானமாக நீங்க மக்களோட நடந்து கொள்றது இது நீங்க உங்களோட பக்கத்தால இல்ல, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி, அல்லாஹ்வோட ரஹமத்தால உங்களுக்கு கிடைச்சிது. வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக். நீங்க கடுக்கடுப்பானவராக இருந்தால், கடின குணமுள்ளவராக இருந்திருந்தால், லம் ஃபத்து மின் ஹவ்லிக், மக்கள் உங்களோட சேர்ந்திருக்க மாட்டாங்க. அப்ப நிதானமான போங்கு, உங்களோட அன்பார்ந்த போங்கு, அரவணைக்கிற போங்கு உங்களோட. அன்பான சகோதரர்களே, பாருங்க, இந்த வாலிபரை இப்படி எல்லாம் கேட்டு போட்டு சரி நீங்க போங்கன்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு, அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. நபியோட துஆ, அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு,
யா அல்லாஹ் இந்த வாலிபருடைய பாவத்தை மன்னிச்சிரு. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வதஹீர் கல்பஹு வதஹீர் கல்பஹு. யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. பாவத்தை மன்னிச்சிரு, பாவத்தை மன்னிச்சிரு, உள்ளத்தை பரிசுத்தமாக்கிரு. தஹீர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ் அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடு. எப்படின்னு துவா செஞ்சாங்க. நாங்க முஸ்லீம்களுக்காக வேண்டி துவா செய்யற பண்பு முஸ்லீம்களை எடுபட்டு போயிட்டு, முஸ்லீம்களை எதிரிகளாக பார்க்கிற பண்பாடு முஸ்லீம்கள் அப்படியே பரவி கொண்டு வருது. முஸ்லீம்களை எதிரிகளாக பார்க்கிற நிலப்பாடுதான் மக்கள் உருவாயிட்டு வருதே தவிர முஸ்லீம்கள் முஸ்லீம ஒரு சகோதரனாக, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய சகோதரன், இந்த பண்பாடு இந்த கண்ணோட்டத்துல பார்க்கிற பார்வை முஸ்லீம்கள் அப்படி எடுபட்டு வருது. அன்பான சகோதரர்களே, ஒரு சமூகம் நாங்க ஒரு கூட்டம், நாங்க ஒரு உம்மத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தை உருவாக்கிட்டு போனாங்க. அன்பார்ந்த உம்மத், விட்டு கொடுக்கிற பண்பாடு, இறக்க பண்பாடு, அன்பா பேசுற பண்பாடு, இந்த சிஃபத்துகளால தான் அந்த காலத்திலே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா. இப்படி 10 பேரை உலகத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாசிகள். இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள். நாங்க தொழுற போய் தான் தொழுது இருக்கிறாங்க, நாங்க சாப்பிடுற போலதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன, உலகத்திலேயே இப்படி ஒரு வார்த்தை, இஸ்லாம் உயர வேண்டும், இஸ்லாம் உலகத்துல மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, என்ற ஒரு கவலை. நான் உயிரோடு இருக்க போல இஸ்லாத்துல குறைபாடு வாரதா, இப்படின்னு ஒரு பேச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு பேச்சு. அயுங்க சுத்தீன் வான ஹையும், நான் உயிரோடு இருக்க போல தீனுக்கு ஒரு நஷ்டம் வாரதா, இப்படி கேட்டான் கேள்வி. இப்படியான பண்புகளால தான் உலகத்திலே சிறந்தவர்கள் சஹாபாக்கள், கண்ணியவான்கள் சஹாபாக்கள், எல்லா அமைப்பிலையும் அவர்கள் அடுக்க இயலாது. இப்படியா நிலப்பாடுக்கு வந்தது. அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, எங்களோட கையில ஒரு சின்ன ஒரு குரல் கிடைச்சால் போதும், அது ஊரெல்லாம் நாங்க சொல்லி தெரிஞ்சிருது. பெண்கள் அதெல்லாம் விசேஷம். பெண்கள் வேலையே, பெண்களுடைய அமைப்பு என்னது, யாருடையாவது குறை எடுத்துக்கிட்டு 4 பேர் சேர்ந்து கலைக்கிறதுதான். அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, யாரை பத்தியும் நாங்க பேசக்கூடாது, மானங்கள் போக்கப்படக்கூடாது. ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்துல என்ன அழகான பேச்சு. யாராவது ஹஜ்ஜில வந்து ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை பத்தி பேசுவாங்கன்னு தான் யார் நினைப்போம், அப்படிதான் யோசிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 1,20,000 சஹாபாக்கள், பல ரிவாயத்துகள், எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றாங்க. என்ன திமாக்கும் வஅம்வாலக்கும் வஅராபக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. அன்பான சகோதரரே, யோசிச்சு பாருங்க. அரஃபாவுடைய மைதானம், அங்கிட்டு மினாவுடைய மைதானம், மேல கடும் வெயிலா இருக்குது. இந்த நேரத்துக்கு மக்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க இதை படிச்சு கொள்ளுங்கோ, இதை பாடமாக்கி கொள்ளுங்கோ, இதை வாழ்க்கையில கொண்டு வாங்க, இது மற்றவங்களுக்கு எத்தி வச்சிருங்க. இது அன்பாக நடக்கிறது, பண்பாக நடக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன திமாக்கும், உங்கள் ஒவ்வொருவருடைய இரத்தமும், இன்ன திமாக்கும், உங்களுடைய ஒவ்வொருடைய இரத்தமும், அம்வாலக்கும், உங்களுடைய ஒவ்வொருவருடைய பொருளும், வஅராபக்கும், உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும், அது பாதுகாக்கப்பட வேண்டியது. பொருள் எப்படி மதிப்புக்குரியதோ அதே போலத்தான் இரத்தமும் மதிப்புக்குரியது. கொலை செஞ்சிடாதீங்க, ரத்தம் ஓட்டிடாதீங்க, வெட்டி கொள்ளாதீங்க, பிரச்சனை பட்டு கொள்ளாதீங்க. இன்ன திமாக்கும், உங்களுடைய இரத்தங்கள், அம்வாலக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்கள், வஅராபக்கும், உங்கள் ஒவ்வொருவருடைய மானங்களும் அது பெருமதியானது. எப்படி இன்றைய நாள் யௌமுன் நஹர் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாள் அன்று, அரபாவுடைய தினம், அந்த நேரம், அந்த ஊரு எவ்வளவு கண்ணியமானதோ, எவ்வளவு சிறப்புக்குரியதோ அதை விடவும் சிறப்பானது.
ஒரு முஸ்லிமுடைய மானம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் பார்த்து சொன்னார்கள், மா அத்யபகி வ அத்யப ரீஹகி மா அஅதமகி வ மா அஅதம ஹுர்மதகி வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅதமு இன்தல்லாஹி மின்கி. சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபத்துல்லாஹ் பார்த்து நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், எவ்வளவு சாந்தமாக இருக்கிறாய், எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய், உன்னுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கிறது. காபத்துல்லாஹ் மதிப்பு லேசான மதிப்பு, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மதிப்பு இருக்குது காபத்துல்லாஹ்க்கு. இவ்வளவு சிறப்பான காபத்துல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, லஹுர்மத்துல் முஃமினி அஅதமு இன்தல்லாஹி மின்கி. சொல்லலாம், காபத்துல்லாவே அல்லாஹ்வின் வீடே, உன்னை காட்டிலும் ஒரு மூமினுடைய மதிப்பு கண்ணியம் சிறப்பு அல்லாஹ்விடத்தில் மகத்தானதுன்னு சொன்னாங்க. எனக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லி ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் ஃபஅஃபு அன்ஹும். நிறைய காரியங்கள்ல உங்களோட நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. சமூகம் வித்தியாசமான ஒரு போங்கு. சமூகத்தை விட்டு மனிதன் ஒளிஞ்சு வாழ இயலாது, சமூகத்தை விட்டு ஒளிஞ்சு வாழையும் மேலாது. சமூகத்தை விட்டு ஒளிஞ்சு வாழ இயலாது, ஒதுங்கி வாழ இயலாது, காட்டுக்கு போயிட்டு வாழ இயலாது. சமூகத்தோட சேர்ந்து வாழ்ற கூட்டம் நாங்க, சமூகத்தோட தான் இருக்கணும். அதனால பல பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவார் மனிதன். இந்த கட்டங்கள் எல்லாம் இஸ்லாமுடைய தர்பியத், இஸ்லாம் சொல்லி பாடம். மன்னிச்சுடுங்க மன்னிச்சுடுங்க மன்னிச்சுடுங்க. அவன் பெரிய விஷயம், தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நீங்க என்ன செய்யணும்? மன்னிப்பு கேளுங்க, சரியான முறையில கண்டு அணுகி மன்னிப்பு கேளுங்க. இந்த பழக்கத்தை முஸ்லீம்கள் மத்தியில பழகி கொள்ளுங்க. அதை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில கொண்டு வாங்க. அந்த விஷயத்தை நீங்க சாதாரணம் எடுக்க வேணாம். கியாமத்துடைய நாளையில் இதெல்லாம் கேள்வி கணக்கு. நாங்க எப்படி பெரிய பெரிய விஷயங்கள் நான் பேசுறோமோ, ஜினா பத்தி பேசுறோம், மதுபானத்தை பத்தி நான் சொல்றோம், பட்டிய பத்தி பேசுறோம், இதெல்லாம் பெருசுன்னு சொல்ற நாம ஆகிரத்துல போயிட்டு மனிதன மானத்தை போக்கிட்டால் விபச்சாரம் எல்லாம் கீழே போயிடும். இவர் செய்த பாவங்கள்ல பெரிய பாவமா நிக்க போகுது மானம். ஒரு மனிதன் மானத்தை போக்கினியே, இதுக்கு நீ தீர்வு சொல்லிட்டு நீ சொர்க்கம் போகலாம். எப்படி நடக்கிறது? அங்க இப்ப என்ன பதில் சொல்றது? படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனே ஹாக்கிமா இருப்பான், அவனே தீர்வு கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இருப்பான். மானங்கள் மரியாதைகள் இது பாதுகாக்கப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, தவறுகள் நடக்காத மனிதன் இல்லை, தவறுகள் நடக்காத மனிதன் இல்லை. தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தவறுக்கும் பிழைக்கும் தவறுக்கு மத்தியில தான் மனிதன், மறதிக்கும் தவறுக்கு மத்தியில தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால தவறுகள் இருக்கும். ஒரு வாலிபனே வந்து கேட்டாரே நபி அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி ஃபஅஃபு அன்ஹும், அல்லாஹ்வுடைய ஏவல் நபியை பார்த்து ஃபஅஃபு அன்ஹும், நீங்க மன்னிச்சு விடுங்க எல்லாத்தையும். பெரிய விஷயம், நல்ல பண்புள்ளதுதான் மன்னிப்பு கேட்கிறது. அன்பான சகோதரர்களே, எத்தனை விஷயம் நான் தெரியாட்டி பழகுறோம். எனக்கு தெரியாது நான் படிச்சுக் கொள்றேன், எனக்கு தெரியாது நான் படிச்சுக் கொள்றேன். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள். வயோதிபமானவர்கள், 70 வயசானவர்கள், 60 வயசானவர்கள், கண்ணும் தெரியாத நிலைமையிலும் கூட சில விஷயங்களை படிக்கிறாங்க. இது எப்படி மகன் செய்யறது, இது எப்படி அமைத்துக் கொள்றது, இது எப்படி ஆக்கி கொள்றது, படிக்கிறாங்களா இல்லையா? படிச்சு கொள்றாங்க. துன்யாவுடைய விஷயங்கள் எல்லாத்தையும், உலக காரியங்கள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை, படிச்சு கொள்றாங்க. பிரச்சனை கிடையாது, படிக்கத்தான் வேணும். ஆனால் இஸ்லாத்திலையும் தீன பத்தி நான் படிச்சு கொள்ளணும். மன்னிப்பு கேட்கிற பண்பாட படிச்சுங்க எல்லாரும். எப்ப படிக்கிறது? மௌத்தா போன போற படிக்கிறதா? கபூர்ல வச்ச போற படிக்கிறதா? அப்ப படிக்கலாது. வாழ்க்கை முடிஞ்சு, தந்த சந்தர்ப்பம் முடிஞ்சு போயிடுச்சு. எனவே ஃபஅஃபு அன்ஹும், மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. வஸ்தக்ஃபிர் லஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபருக்கு இஸ்திக்பார் செஞ்சாங்க. நபியே நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க உம்மத்துக்காக வேண்டி. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், முஸ்லிம்களுக்காக வேண்டி. மன்னிப்பு கேட்கிற பண்பு முஸ்லிம்கிட்ட இல்ல. அப்படி ஒன்று தெரியா, முஸ்லிம்களுக்கு தெரியாது. அப்படி முஸ்லிம்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறது தெரியாது எங்களுக்கு. முஸ்லிம்களுடைய குறைகளை பத்தி வெளியே பேச தெரியும் எங்களுக்கு, மீடியாக்கள்ல சொல்ல தெரியும் எங்களுக்கு. அன்பார்ந்த என்னுடைய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அது ஏன் சொல்றேன்னு கேட்டால், எங்கள்ல இருந்து வேற யாரோ பிடுங்கி எடுத்துட்டு போன சொத்து எங்களை அவங்க எங்களுக்கு இப்ப சொல்லித்தார் நிலப்பாடு முஸ்லிம்கள் ஆள் இருக்குது. இப்ப
எங்களோட ஒட்டி பிறந்த சொத்து இது, ஒட்டி பிறந்த ஒரு சிபத்து, ஒரு தன்மை முஸ்லீம்கள்ல அது அப்படியே கலட்டப்பட்டிருக்கு. கலட்டி யாரோ கொண்டு போய் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அங்காள பக்கத்தா அட்வைஸ் பண்ணப்படுறது முஸ்லீம்களுக்கு, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. முஸ்லீம்கள் மறந்துட்டாங்க, முஸ்லீம்களை விட்டு தவறி போயிட்டாது சொத்து. இப்ப தேடி பொறுக்கி எடுக்க வேண்டி இருக்குது. எனவே அன்பார்ந்த என்னுடைய சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்றான், வஸ்தக்ஃபிருலஹும், நீங்க மன்னிச்சு விடுங்க நிறைய விஷயங்களை. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவன் எல்லா காரியங்களையும் முஸ்லீம்களோட நீங்க என்ன செய்யணும்? வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்க மஷூரா பண்ணுங்க, அதிகமான விஷயங்களை ஆலோசனை எடுங்க, மக்கள்கிட்ட கருத்துக்கள் எடுங்க. உங்களோட என்ன தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், கூட்டு வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான். தனிப்பட்ட வாழ்க்கை என்ற கூட்டு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கையிலையும் அபிப்பிராயங்கள் எடுத்து கொள்ளுங்க, மஷூராக்களை பண்ணி கொள்ளுங்க. ஈருலக தலைவர் சய்யிதுல் கௌனைனி வ ஸகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியாது? நபி அவர்களுக்கு என்ன தெரியாது? அறிவு வந்து பிச்சை கேட்கும் அங்கதான், அறிவே கையேந்தும் அங்கதான். அப்படிப்பட்ட அறிவாளி உலகத்துல பிறக்கவும் இல்லை, இதுக்கு பின்னால பிறக்க போறதும் இல்லை. அப்படியா அறிவாளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபியை பார்த்து அல்லாஹ்வோட ஓர்டர், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியோட காரியங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க? மக்களோட மஷூரா பண்ணுங்க, மஷூரா பண்ணி செஞ்சு கொடுங்க. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹி, நீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல மஷூரா பண்ணி அபிப்பிராயம் எடுத்து முடிவு செஞ்சுக்கிட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்க தவக்குல் வைங்க, பரஞ்சாட்டுங்க அல்லாஹ்வின் மீது. அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, எங்கள் சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாவுங்க, எல்லா காரியங்களையும் நிதானமா பேசி பழவுங்க. மனங்கள் உடையிற மாதிரி இங்கால குத்தி அங்கால எடுக்கிற மாதிரி பேச வேணாம், அன்பா நடந்து கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாரி விஷயம் ஒன்று நடக்குது, சாதாரண விஷயம் இல்ல, கடினமான ஒரு விஷயம், மனசுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத விஷயம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவுடைய கட்டம், ஃபத்ஹு மக்காவுக்கு போறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றி பெற கட்டம் அது. மதீனா நபி அவங்க இருக்கிறாங்க, மக்காவுக்கு போறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா பண்ணி கொள்றாங்க. இந்த செய்தி ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக செய்தி அனுப்பப்படுது மக்காக்கு. இப்படி நாங்க இன்ன டேட்டுக்கு நாங்க போவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியங்கள் வெளியே சொல்ல இயலாது. முஸ்லிம்கள் பள்ளியில நாங்க இருக்கிறோம், மஷூரா ஒன்று பண்றோம், இது அமானிதம் என்று சொல்றோம், வெளியில சொல்லவே நானா சொல்லக்கூடாது, அது எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். அது அப்படியான மஷூராக்கள் பள்ளியில் நடக்குது, மஸ்ஜித் நபவியில் நடக்குது, சொல்ல இயலாது, வெளியே சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கணும். மக்கால வெற்றி. அன்பான சகோதரர்களே, செய்தி போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துட்டு இன்ன இடத்துல இன்ன பெண்ணு ஒரு செய்தி கொண்டு போறாண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நீண்ட சம்பவம். நபி அவர்கள் குறிப்பிட்ட சஹாபாக்கள் அனுப்பி அந்த செய்த பெண்ணிட்ட இருந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. கடிதம் பெண் கடிதத்தை கொண்டு போய் கட்டியிருந்தார். எழுதி அனுப்பப்பட்ட கடிதம் பெண் கொண்டு போய் கண்டியிருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு சஹாபாக்கள் அனுப்பி செய்தி எடுத்தாச்சு. கடித வாசிச்சால் அதை எழுதியிருக்கிற யாரு? நபியுடைய சபையில உள்ள ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார விதத்தை பத்தி இப்படித்தான் நபி அவங்க வாராங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருந்து கொள்ளுங்க. கேட்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்திபே இது என்ன, இது கடிதம், இது என்ன கடிதம், இது எங்கட செய்தியை சொல்றதா, வெளியே சொல்ற விஷயமா இது? அன்பாந்தவர்களே, ஒரு சஹாபி இவ்வளவு பெரிய விஷயம், இது சமூக துரோகமா இல்லையா? இது சமூக துரோகம், இது சொல்லக்கூடாது. மிஸ்ஸாவினா கருத்து போற கட்டம், யுத்தத்துக்காக வேண்டி தயாராகிடுவாங்க அவங்க, பட அதுக்கேற்ற மாதிரி பட தயாராகிரும், போற ஆட்கள் சாதாரணமா போயிருவாங்க அவங்க, அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு அவங்க தயார் செஞ்சு கொள்வாங்க. இந்த கட்டம் உயிர் பலிபெயரும், இது பாரிய நஷ்டங்கள்ல கையெடுக்க வேண்டி வரும். என்ன ஹாத்திபே இது கடிதம் எழுதியிருக்கிற நீங்க? சொன்னார், யார ரசூலல்லாஹ், நான் ஒரு முனாஃபிக் இல்லை, அல்லாஹ் ரசூலை மறுத்து நான் பேச இல்லை, அதுக்காக வேண்டி செய்யவும் இல்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியாகிற நோக்கம் எனக்கு இல்லை யார ரசூலல்லாஹ். பக்கத்து உமர் ரலியல்லாஹு சொன்னான், யார ரசூலல்லாஹ், ஆளை உடுங்க, கழுத்தை வெட்டி போடுறேன்னு சொன்னாங்க. உடுங்க, கழுத்தை வெட்டி போடுறேன் யார ரசூலல்லாஹ். இப்படியான ஒரு தவறு செஞ்ச ஆள் இவரு, கழுத்தை வெட்டிடுற விடுங்க உமர் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எப்பயுமே அதான் அவங்கள்ட்ட பேச வந்தது. நிதானம், அன்பு, மரியாதை, பண்பாடு நுபுவத்திலிருந்து தான் வெளியாகினது. எவ்வளவு பெரிய தவறாளி ஆயிருந்தாலும் அவருடைய காரணங்களை கேட்கிறது. என்னத்துக்காக வேண்டும், என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, இது அதுக்கு போலத்தான் தீர்வு. நாங்க எடுத்தெடுப்பு வெளியில மனிதனை பார்த்து வெளிரங்கமான விஷயத்தை வச்சு உடனே தீர்வு கொடுக்கிறது. இது நாங்க எல்லாரும் இப்படி பழகிட்ட. நாங்க சின்ன சின்ன பிராயத்துல இருந்தே எங்கட பழக்கங்கள் வெளிரங்கத்துல எது விளங்குதோ அதை வச்சு உடனே தீர்வு கொடுத்தாச்சு. அன்பான சகோதரர்களே, எங்க நாவு பாதுகாக்கப்படும், கண்ணு பாதுகாக்கப்படும். ஒரு மனிதனுடைய விஷய தீர்வு எப்படி கொடுக்கிறது, எந்த விதத்துல, ஏன் செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, என்ன கட்டத்துல நடந்து கொண்டாரு, இதை பார்க்கணும். இது அதுக்கு முன்னால தான் தீர்வு, அதுக்கு பின்னால தான் தீர்வு. நமக்கு நான் சொல்லுங்க, யார சொல்லலாம், நான் வந்து பொய்க்காக வேண்டி செய்யல, அநியாயத்துக்காக வேண்டி செய்யல, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியாகவே இல்லை. நபியவங்கள மருத்துவ, இஸ்லாத்தை மருத்துவ, அல்லாஹ் மருத்துவம் இல்லை. எனக்கு தெரியும் அல்லாஹ் உங்களை வெற்றி பெற செய்வான், எனக்கு தெரியும், சந்தேகமே இல்லை. நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. எட குடும்பங்கள் அங்க இருக்குது, கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யுத்தங்கள் நடந்தா குடும்பங்கள், என குடும்பங்கள் முன்ன பின்னாலும் அழிக்கப்பட்டும். யார சொல்லலாம், ஒரு சின்னொரு நான் ஒரு உதவி செஞ்சால் அந்த உதவிக்காக வேண்டி அவங்களோட பக்கத்தால குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். இதனால செஞ்ச யார சொல்லலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் உங்களை வெற்றி பெற செய்வான் சொல்லி நபி சொன்னாங்க. சதக்கன்னு சொன்னாங்க. இன்னஹாதா சதக்க, இவர் சொன்ன உண்மைதான், ஏற்றுக்கொள்ளுங்க கருத்தை. இவர் பத்ரு சஹாபி, பத்ரில கலந்து கொண்டவர். இவர் நபியும் அதை பார்த்தாங்க, பின்னுக்கு உள்ள விஷயத்தை பார்த்தாங்க. பத்ரில கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்குது. சொல்லியாச்சு, அவங்க இதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். என் அன்பான சகோதரே, நிதானம், கருத்துக்களை எடுக்கிறது, சொன்ன உதிர்னு சொல்லுவாங்க, காரணங்கள், ஒரு தவறு செய்வது என்ன காரணமா இருந்துச்சு, அந்த காரணங்கள் நான் ஏற்றுக்கொள்றது. குறைகள் இருந்தால் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. அன்பான சகோதரே, ஆக விசேஷம் தான் முஸ்லீம்களுடைய குறைய வெளியே கொண்டு போகாம இருக்கிறது. இது பாரிய தேவை. இதை நாங்க எங்க உள்ளத்துல ஆள பதிஞ்சு வச்சுக்கொண்டு மௌத்து வர காட்டி செய்ய வேண்டிய வேலை. மௌத்து வர காட்டி சாப்பிடுறோமா இல்லையா, மௌத்து வர காட்டி எங்களுக்கு தேவை நிறைவேறதா இல்லையா. இதே போல யாரும் யாருடைய குறைகளையோ மானங்களையோ போக்க கூடாது. இதை நாங்க பழகி கொள்ளும். எந்த இடத்துல எப்படி மாட்டுவோம் என்று யாருக்கும் தெரியாது, நானும் தான் நீங்களும் தான். எந்த இடத்துல அல்லாஹ் எதை வச்சு எங்களை பிடிக்க போறான், எதை வச்சு எங்களை பொருந்தி கொள்ள போறான்னு யாருக்கும் தெரியாது. அது வாலிபனா இருக்கட்டும், வயோதிபனா இருக்கட்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமோட குறையை கண்டால் எப்படியான முறையில நாங்க அதை மறைக்கணும், சொல்லி கொடுக்கணும், இந்த பாடம் எங்க சொல்லப்பட்டிருக்கு. பள்ளியிலேயோ ஒரு வெளி இடத்திலேயோ மனிதன் தூங்குறாரு, தூங்குற கட்டம், தூங்குற நேரத்துல அவருடைய அவுரத்து வெளியாக இருக்குது. நான் சொல்றது, ஒரு தவறு செய்யக்கூடியவர் எப்படின்னு கேட்டால் மறதியில் இருக்கிறார். தவறு செய்யக்கூடியவர் இடத்துல சொல்றதுதான் அரபுல சொல்றது இஸ்லாஹ்னு சொல்லி நல்ல விலையும் கொடுங்க. இஸ்லாஹ் எத்தனையோ ஆங்கில வார்த்தையை பாடமாக்குற நாங்க, ஏன் ஒன்று வார்த்தையை பாடமாக்கல எங்களுக்கு. இஸ்லாஹ், முஸ்லிஹ், இஸ்லாஹ் சீர்திருத்தம், சீர்திருத்த கூடியவர் முஸ்லிஹ்னு சொன்னார். சீர்திருத்த கூடியவர், சீர்திருத்தவாதி அப்படின்னு சொன்ன யாரு, முஸ்லிமுக்கு நலோ நாடுறவர். எப்படி நாடணும், தவறு நடக்குதா அந்த ஆளை சந்திங்க, அந்த ஆள்ல கதைங்க, நிதானமா சொல்லி கொடுங்க, கடினத்தை விடுங்க. அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களை, இது ஒரு பாடம் எங்களுக்கு, பெரிய ஒரு செமினார். நுபுவத்துடைய வழி, தர்பியத்துடைய வழி. நுபுவத்து தர்பியத்தை சொல்லிதாருது. சீர்திருத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரம் இருந்த பாவகரமான காரியங்களை போல இன்னும் உலகம் அப்படி வர இல்லை. உலகத்துல பாவங்கள் நடக்குது, பிரச்சனை நடக்குதுதான். நபியோட காலத்தில் இருந்த கண் முன்னால் இருந்த அலானியத்தன், வெளிரங்கமாக இருந்த பாவங்கள் போல, பகிரங்கமாக இருந்த பாவங்கள் போல அப்படி காண்றது கஷ்டமாக இருக்குது. இப்ப அந்த அப்படி ஒரு கரடு முரடாக இருந்த மக்களுக்கு மத்தியில நபியவங்க நடந்து கொண்ட விதம், நபியவங்க தன்னுடைய சொல்லால செயலால காட்டின விதம் இருக்குது, மனிதன் அப்படியே மாற்றி அமைச்சிச்சு. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதுமே அதிகாரம் இல்லாத அன்பால மாறக்கூடிய உள்ளமாத்தான் அல்லாஹ் சதை துண்ட வச்சிருக்கிறான்.
உள்ளத்திலே சதத்துண்டு அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா கான ரிஃப்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானா. எந்த இடத்துல எந்த காரியத்துல மென்மை இருக்குமோ அது அழகாத்தான் இருக்குமா. மா கான ரிஃப்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானா. எந்த காரியத்துல எந்த இடத்துல எந்த விஷயத்துல நிதானம், நளினம், மென்மை, இரக்கம் இருக்குமோ அந்த காரியம் அழகாத்தான் இருக்குமா. வமா நுஸிய மின் ஷைஇன் இல்லா ஷானா. சொன்ன ஹதீஸ்ல முஸ்லிம்ல வர ரிவாயத்தி, எந்த காரியத்துல கடினம் இருக்குமோ, எந்த காரியத்துல கரடுமுரடான தன்மை இருக்குமோ, எந்த காரியத்துல மக்களோட கடிஞ்சு கொள்ற விஷயம் இருக்குமோ, சொன்னாங்க ஹதீஸ்ல வருது, அந்த காரியம் அசிங்கமா தான் இருக்குமா. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் தூங்குறாரு, அவரத்து வெளியா இருக்குது. இப்படிதான் ஒரு பாவியுடைய நிலப்பாடு, மறந்த நிலைமையில் இருக்கிறார். ஒரு பாவியோட நடந்து கொள்ள வேண்டிய விதம் நீங்க படிக்க இல்லை, ஆனா படிச்சு கொள்ள தேவை இருக்குது. எப்படி தொழுவ படிக்கணுமோ, நோம்ப படிக்கணுமோ, ஹஜ்ஜ படிக்கணுமோ, மக்களோட அன்பாக பண்பாக பேசுற பழக்கங்களை பழகுறது பாரிய தேவை. எங்களோட வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு போற வாழ்க்கை ஒன்று இல்ல, வாழ்க்கையை தொடர் வாழ்க்கை எங்களுக்கு இருக்குது. நான் யாரும் சொல்ற மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், முடிஞ்சு போற வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டோம். இது முடியாத வாழ்க்கை. இது ஆலமுல் அருவாஹ்ல ஆரம்பிச்ச பயணம், வந்தது தாயோட வயிற்றுல வந்து உலகத்தை இருக்கிறோம். மன கபூர்ல வச்சதோட மண்ணோட மண்ணா போறது இல்லை. நாங்க அப்படி அறிஞ்சு போற கூட்டம் இல்லை. நாங்க அப்படி ஈமான் எங்ககிட்ட இல்ல. எங்களோட ஈமான் கபூர்ல இருந்து வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பிக்குது அடுத்த வாழ்க்கை. தாயிட வளர்த்திருக்கிறவர்களுக்கு தெரியாது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உலகத்தில். தாய் அது பிள்ளைக்கு தெரியாது, சிசுக்கு தெரியாது. தாயிட வயிற்றுக்குள்ள அடங்கி முடங்கி இருக்கிற சிசுக்கு தெரியாது எனக்கு ஒரு வாழ்க்கை வெளியில் இருக்குது. ஆனா சாப்பாடு கொடுக்கப்படுது, தண்ணீர் கொடுக்கப்படுது, அதுக்கு வாழ்க்கை தெரியா. இதே போல நாங்கள் கண்ணுக்கு தெரியாத உலகம் கொண்டு வெளியிருக்குது, மண்ணுக்கு கீழால இருக்குது. ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், குடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கபரு கீழால ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று மௌத்துக்கு பின்னால் உண்மையான வாழ்க்கை கண் திறக்கும். எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பு சகோதரர்களே, நிதானத்தை கையாளுங்க. வாப்பா மகனோடையும் அன்பா நடந்து கொள்ளுங்க, உங்களோட மனைவிமாரோட அன்பா நடங்க, அன்பா பேசுங்க, அன்பா பழவுங்க. ஆக தேவை இது. சொன்னாங்க, தூங்குறாரு ஒரு மனிதர், அவுரத்து வெளியா இருக்குது, அவருடைய அவுரத்து வெளியா இருக்குது. இப்ப ஒரு தவறு செய்யற மனுஷன் இவரோட எப்படி நடந்து கொள்றது? நீங்க எடுத்து அவுரத்தை மறைக்கணும் எப்படி கேட்டால், அவருக்கு தெரியாத முறையில அவர் ஆடையாளம் மறைச்சு நீ போய்கிட்டே இருக்கணும். அவர் அவுரத்து வெளியா இருக்குது, வெளியாவி இருக்குது, அவருக்கு தெரியாத நிலையில அவர் ஆடை எடுத்து அப்படி பிடிச்சி அதை மூடிட்டு நீங்க போய்கிட்டீங்க. அவர் எழுப்பி பார்க்கல விளங்கக்கூடாது, என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது, ஒன்றுமே நடக்க இல்லாத பாட்டிலையும் போயிடுவார். இதை விட்டு போட்டு ரெண்டு கட்டம் இருக்குது. ஒன்று எழுப்பாட்டி சொல்றது, நீங்க அவரத்தை மூடிக்கோங்கன்னு சொல்லி சொன்னத்தோட அவர் டென்ஷனா போயிருமாரு, சொன்னத்தோட பயந்துருவாரு. ஆஹா வித்தியாசமா அப்படி தூங்கிட்டமே, பார்த்துட்டாரே, பார்க்க கூடாது ஒரு அவுரத்தை பார்த்துட்டாரேன்னு பிரச்சனை அவருக்கு வந்துருந்தாரு. அதை விட ஒரு படி உயர்ந்து பேசினா 4 பேரை கூட்டிட்டு வாரது, வெளியே போயிட்டு 4 பேரை கூட்டிட்டு வாரது. வந்து பாருங்க, பள்ளியில் தூங்குறாரு, அவரத்தை வெளியாக தூங்குறாரு, நீங்க எல்லாம் சரி சொல்லுங்களே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டா மானத்தையே பங்கப்படுத்திட்டோம். அன்பான சகோதரர்களே, தவறாளி மறந்த நிலைமையில தூங்குற மனுஷனை மானத்தை போக்கின எவ்வளவு பெரிய பாவம் இது. நான் நினைக்கிறேன் திருத்துறோம்னு சொல்லி நான் சொல்றேன், திருத்துறோம் அவரை. இதுக்கு பின்னால பல்ல படுக்க கொள்ள அல்லது பப்ளிக்ல தூங்க கொள்ள, தூங்குற நேரம் சரியா தூங்கணும், இப்படி தூங்கப்படாது அப்படின்னு சொல்றதுக்கான வெளியே 4 பேரை கூட்டிட்டு வந்து காட்டின விதம் தான் நான் நடந்து கொள்ற முறை. இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற முறை அவருக்கு தெரியாது, தெரியாம அவர் ஆடைய பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு நீ போயிருக்கணும். இது இஸ்லாம் இது. எனவே என்னுடைய அன்பார்ந்த இஸ்லாம் இணைஞ்சங்களுடைய சகோதரர்களே, இந்த விஷயங்களை கொஞ்சம் மனசுல எடுங்க. எப்பயுமே நாங்க நிதானமாக ஆகிறது, அன்பா நடந்து கொள்றது, பண்பாக நடந்து கொள்றது, எல்லாருடைய சிரிச்ச முகம். எங்களுக்கு செலவில்லாத 2 விஷயம் இருக்குது. செலவே இல்லை, செலவில்லாத விஷயம் எங்கட சேப்பால போவாது, எங்கட ஜெய்பால போவாது. 1 சிரிக்கிறது, 2 அன்பா கதைக்கிறது. 1 சிரிக்கிறது, 2வது அன்பா கதைக்கிறது. இது எங்களுக்கு செலவில்லாத ஒரு சொத்து. இது கொடுத்து கொண்டே இருக்கலாம், சதக்கா கொடுத்து கொண்டே நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி அவங்க எப்ப பார்த்தாலும் முத்தபஸ்ஸிமன், எப்பயுமே நபி அவங்க புன்முறுவல் புன்முறுவல் புன்முறுவல், சிரிச்சு கொண்டேதான் இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய மூஞ்சி எப்போதுமே சிரிச்ச முகம் நபி அவங்களோட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்பயுமே சிரிச்ச முகம். யதலஅலு வஜ்ஹுஹு தலஅலு அல் கமரி லைலத்தல் பத்ரி அத்வல மினல் மர்புஇ அக்ஸர மினல் முஷத்தபி அபீமல் ஹாமதி ரஜுல ஷாரி இன் ஃபரகத் அகீகத்து. நபி அவங்கள பத்தி நீண்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு முகம் யதலஅலு வஜ்ஹுஹு, பௌர்ணமி இரவுல நிலா எப்படி ஜொலிச்சு கொண்டு இருக்குமோ இதே போல மூஞ்சி எப்பயுமே பிரகாசிச்சு கொண்டிருக்கும், வெளிச்சமாகத்தான் இருக்கும், சிரிச்சவர்களா இருப்பார்கள். சதக்கா தான், எப்பயுமே சிரிப்பு சதக்கா தான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, எல்லா கட்டங்களையும் நிதானமாக அமைதியாக வாழ்க்கை பயணம் இது. எங்களோட வாழ்க்கை பயணம் இது. மாயிஷத்து வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வெளி வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை எங்கள் இருக்குது. குடும்பத்தோட வாழ்ற வாழ்க்கை, வெளி வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை இருக்கு. ரெண்டு வாழ்க்கையை நாங்க பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய நாம தான் நிதானத்தை கையாண்டு அன்பாக சிரிச்சவர்களாக சிறப்பாக பணிவோட நிதானமாக கண்ணியமான முறையில் நடந்து கொடுக்க வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد ويا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود وجاز عن والده شيئا إن وعد الله حق ولا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت وتوكل على الله إن الله يحب المتوكلين. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع التقوى. يا أيها الناس أطيعوا الله وأطيعوا الرسول لعلكم ترحمون. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل محمد كما صليت وسلمت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأشدهم بأمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيد نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة والحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله تعالى أولى وأعلى وأجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون.